வெல்கம் காய்ஸ். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கேம்டேஷியாவோட செகண்ட் பார்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து கிரீன் ஸ்கிரீன் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்தது நம்ம பார்ட் 3ல மீதி எல்லாம் பார்த்துப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம கிரீன் ஸ்கிரீன் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துப்போம். சில பேருக்கு தெரியல, வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க கமெண்ட்ல. ஸோ அதுதான் இந்த வீடியோ மேக் பண்ணிக்கிறேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் குரூப்லலாம் ஜாயின் பண்ணாமீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடன் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம கேம்டேஷியாவுக்குள்ளே போயிடுவோம். போயிட்டீங்கன்னா நான் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவும் பிளாக் ஸ்க்ரீன் வீடியோவும் நான் ரெடியாக வச்சுக்கிறேன். இப்போ நம்ம அதை வந்து டைம் லைனில் ஆட் பண்ணுவோம். இப்போ நான் இந்த வீடியோவில் தான் ஃபர்ஸ்ட் நம்ம க்ரீன் ஸ்க்ரீனை ஆட் பண்ணிப்போம். க்ரீன் ஸ்க்ரீனை தூக்கிட்டு வந்து இங்கே டைம் லைனில் விட்டிங்கன்னா ஃபுல்லாகவே க்ரீன் ஆகிடும். இதை பாருங்கள், அடுத்த ஒரு வீடியோ பின்னாடி பேக்ரவுண்டில் ப்ளே ஆகிறது கூட தெரியாது உங்களுக்கு. அந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா கரெக்டாக நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீன் தான் வரும். பின்னாடி ஆனால் ப்ளே ஆகிட்டு தான் இருக்கும் வீடியோ. இப்போ நம்ம இதை பின்னாடி தள்ளிட்டு எப்படி இந்த வீடியோவை முன்னாடி வர வைக்கிறதா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னா மோர்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே விஷுவல் எஃபெக்ட்னு இருக்கும். எல்லா கேம்டேஷியாவிலையும் இருக்கும் இந்த ஆப்ஷனு. இதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு தெரியலனா ஷார்ட்கட் நான் சொல்கிறேன், எல்லு கொடுத்துக்கோங்க. எல்லு கொடுத்தீங்கன்னா விஷுவல் எஃபெக்ட் அது ஷார்ட்கட் அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஏ கலர்னு சொல்லிட்டு இருக்கும். இதை பார்த்தீங்களா, ரிமூவ் ஏ கலர்னு சொல்லிட்டு இருக்கும். இதை நீங்கள் ட்ராக் எடுத்து அப்படியே கொண்டு வந்து இந்த வீடியோவில் விட்டுக்கோங்க. இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவில் விட்டிங்கன்னா இந்த இடத்துல ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, ரிமூவ் ஏ கலர்னு சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டிஸில். அப்படி காமிக்கணும்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த க்ரீன் ஸ்க்ரீனில் இந்த க்ரீன் கலரில் ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. பென் டூல் ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த க்ரீன் ஸ்க்ரீன் நடுவில் சென்டரில் வந்து இதிலெல்லாம் டச் ஆகாமல் க்ரீனில் வந்து டச் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் ஸ்க்ரீன் காணாமல் போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த வீடியோ ப்ளே பண்ணுவோம். இதை பாருங்கள், இப்போ இந்த ஆட்டெல்லாம் பாருங்கள், அப்படியே இந்த பேக்ரவுண்டில் அப்படியே ப்ளே ஆகுது. பாருங்கள் எப்படி செம்மையாக இருக்குதுன்னு. இது மாதிரி நீங்கள் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் க்ரீன் ஸ்க்ரீன் அது தெரியும், நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ட் எஜ்ஜிலெல்லாம் க்ரீனாக தெரியுது. நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் இதை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் தான் இது ஃபுல்லாகவே நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஈஸி தான் இது. அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் ஃபுல்லாக அந்த க்ரீன் எதுவுமே தெரியாமல் போயிடுச்சு. இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, பக்காவாக செட் ஆகிடுச்சு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கேம்டேஷியாவில் க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம டைம் லைனில் கரெக்டாக வச்சு நீங்கள் எந்த வீடியோவில் வேணால் செட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இதே மாதிரி தான். சரி, அடுத்து பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ எப்படி ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இது நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. வீடியோ லாஸ்ட் வரை பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போ நம்ம இதை டிலீட் பண்ணுறோம். டிலீட் பண்ணிவிட்டு மீடியாவில் போவோம். பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ நான் வச்சுக்கிறேன் ஒன்று. இதோ பாருங்கள், செட் பண்ணிட்டேன். அது வேறு ஒன்றும் இல்லை, என்னோடய லோயட் ரேட்டு தான் அது. மறக்காமல் இன்ஸ்டாகிராம், டெலிகிராம்லாம் ஃபாலோ பண்ணாமல் ஜாயின் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது நாங்கள் ஆட் பண்ணிக்கிறேன். சைடில் கொஞ்சம் விளம்பரம் தான். சரி, இப்போ நம்ம இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ஸ்க்ரீனாக தான் இருக்கும். சின்னது பண்ணிப்போம், ரொம்ப பெருசாக இருக்குது. நான் இந்த இடத்துல எனக்கு இங்கே வரணும், இங்கேருந்து மேலேருந்து கீழேருந்து மேலே வர மாதிரி வச்சுக்கிறேன். இது ஃபுல்லாகவே பிளாக்காக தான் இருக்கும். இதை பாருங்கள், பின்னாடி ப்ளே பண்ணி வர காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி பிளாக்காக வருதுன்னு. இப்படியே போட்டால் வீடியோவில் நல்லா இருக்காது கண்டிப்பாக. ஸோ அதனால் திருப்பியும் அந்த விஷுவலுக்கு போயிருப்போம். எல் எழுதிக்கோங்க. எல் எழுதிட்டு ரிமூவ் ஏ கலர்னு சொல்லிட்டு இருக்கும். சேம் மெத்தட் தான். அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ட்ராக் பண்ணிட்டு அந்த லோயட் ரேட்டில் விட்டிங்கன்னா ஆட் ஆகிடும். அதே மாதிரி தான் இங்கே க்ரீனாக இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பென் டூல் இருக்கும், இது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி மெத்தட் தான். இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
காணா போயிடுச்சு பிளாக் ஸ்க்ரீன். இதோ பாருங்கள், இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். பார்த்தீங்களா, பிளாக் ஸ்க்ரீன் இல்லாமல் ப்ளே ஆகுது. மறக்காமல் இதில் சொல்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பார்த்துல பெல் பண்ணி எழுதிக்கோங்க. அதே மாதிரி ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம் இதோட எட்ஜஸ் எல்லாம் க்ரீன் எல்லாம் கரெக்டாக ஆகுதான்னு. கரெக்டாக இல்லைன்னா இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக பக்காவாக செட் ஆகிடும். இந்த பார்த்தீங்களா, பக்காவாக செட் ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் எல்லா எஃபெக்ட்டும். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த எஃபெக்டெல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு இருப்பீங்க. லாஸ்ட் வரை பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். யாருக்கெல்லாம் க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ண தெரியலையோ சிஸ்டமில், அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி லைக் பண்ணலாம் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணலாம் ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.